உக்ரைனோட மக்களே, அடுத்த வாரம் நெகோசியேஷன் ரொம்ப இம்பார்ட்டனா இருக்கு. ரொம்ப முக்கியமான டெலிகேஷன்லாம் அமெரிக்கால போய் பேச போறோம். இது நாட்டுக்கு மட்டும் இல்ல, பர்சனலி எனக்கும் தான் ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன். சாலிடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ண போறோம். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நல்லா சாலிடா காங்கிரீட் ஊத்தி போட போறாங்க போல இருக்குது. காங்கிரீட் போட்டு அங்கேயே கால் வச்சுக்குவாரா ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதை டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரலாம். பர்சனலி அவருக்கு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட பர்சனலா எனக்கு எப்படிங்க என்னைய வந்து இது மாதிரியா அந்த மாதிரியா எங்க வச்சுக்குவீங்க, பத்திரமா வச்சுக்குவீங்களா, அந்த மாதிரி ஏதாவது பேசிடுவாங்களா, இல்ல எப்படி என்னங்க பர்சனலி அவருக்கு என்ன இருக்கு? ஒரு அதிபரா பேசுறீங்க, நீ பர்சனலா அவருக்கு என்ன பேசுறாரு அமெரிக்கால போய் அது நெகோசியேஷன்ல அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்பவே நன்றி கடிதங்கள் சொல்ல ஆரம்பிச்சேன் அந்த வீடியோல. உக்ரைனுக்காக ஒன்னா திரண்டு எங்களுக்காக உதவி, எங்களை பாதுகாப்புக்காக நாங்க எப்படி போராடினோமோ அதே போல எங்களுக்கு உதவுறதுக்காக நீங்களும் போராடினீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு உதவுன அத்தனை பேத்துக்கு ரொம்ப நன்றி. நாங்க எப்படி எங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டோமோ அதே போல நீங்களும் எங்களுக்கு உதவுனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படிங்கிறது போல பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் பல விஷயங்கள் தன் நாட்டு மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நன்றி கடிதம் எழுதிக்கிறார். அப்படின்னா எப்படி இது முடிவுரையா? ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அவரோட முடிவுரை இல்ல, உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கான முடிவுரையா இல்ல எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்னொரு சைடு ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஆர்பன் அவர்கள் மாஸ்கோக்கு நான் கிளம்புறேன், பட்டாளத்தை கூட்டிட்டு கிளம்புறேன், பெரிய ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு அப்படியே வண்டி வண்டியா ஏத்திட்டு கிளம்புறேன், கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு ரஷ்யா கூட அப்படிங்கிறது போல. அதாவது இன்னைக்கு மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம், மீட்டிங் இருக்கலாம் அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது. என்னன்னா லார்ஜ் டெலிகேஷன்ஸ் அதிகமான நபர்களை, மிக முக்கியமான நபர்கள், எனர்ஜி ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா டாபிக்கா இருக்க போது மெயினா பேச போறோம். நாட்டோ நாடுகள் EU பார்ட்னருக்குலாம் தெரியுமோ தெரியாதோ தெரியலையே அப்படிங்கிறது போல சில மீடியாக்கள் தரப்பு வந்து பேசிட்டு இருக்காங்க. அதிகப்படியான ஹங்கேரியில இருந்து ஆளுங்க கிளம்பி போறாங்க. ஸோ ஆர்பன் அவர்கள் அங்க போறாரு அப்படின்னா யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர் பீட்டர் செசார்டோ அவர்கள், மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரியில இருந்து கிளம்புறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்னு பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. மிக முக்கியமான முடிவுகள் செக்யூரிட்டி அட்வைசர் மார்க்கல் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. ஹங்கேரியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேத்து எடுத்து கொண்டு போய் ரஷ்யால வைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு. அந்த அளவுக்கான மிக முக்கியமான தலைகள் ஒன்று கூடுறாங்க ரஷ்யால. எனர்ஜிக்காக பேச போறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் ரஷ்யாவோட கேட்வேயா வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரி இருக்குமா, எனர்ஜிக்கான கேட்வேயா இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ அதிகப்படியான எனர்ஜி ரஷ்யா உக்ரைன் வழியா ஹங்கேரிக்கு அனுப்பலாம். ஸோ ஹங்கேரி ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் கேஸ் எல்லாத்தையும் வாங்கி யூரோப்பியன் யூனியனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா? ஸோ ஹங்கேரி வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இடைத்தரகரா மாற போறாங்களா? ஒன்லி 1 பாயிண்ட் ஹங்கேரி பாயிண்ட்டுக்கு நாங்க செல் பண்ணுவோம். ஹங்கேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூரோப்ல சென்டர்ல இருந்தாலும் இப்போ ஆளுமை தன்மை அதிகமாயிருச்சு. இப்போ ஏய் பிரான்ஸ் பேசின கேஸ் விட மாட்டேன், டேப் ஆஃப் பண்ணிடும், போய் வாங்கிப்போ, எங்கேயோ போய் வாங்கிப்போ அப்படிங்கிறது போல மிக முக்கியமான ஒரு தருணம் இப்போ ஹங்கேரிக்கு வரப்போகுதா? ஹங்கேரியோட கம்பெனிஸ் இதுக்கப்புறம் யூரோப்புக்கு செல் பண்ணுவாங்களா? ஸோ அப்படியே யூரோப்பை வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அப்படியே பிரிச்சு எடுத்துட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அதுக்கு இடைத்தரகரா வந்து பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹங்கேரியா இருக்க போதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்னு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்க சமயத்துல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்னங்க ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட பேசுறது, அவர்கிட்ட பேசி இந்த பிரச்சனையை முடிக்கல என்ன பாயிண்ட் இருக்கு? ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணதை விட இன்டர்நேஷனல் கீ பிளேயர்ஸ் கிட்ட பேசிக்கலாம். உதாரணத்துக்கு அமெரிக்கா, யூரோப்பியன் நாடுகள், இந்த ஹங்கேரியோட விக்டர் ஆர்பன், இவர் போல முக்கியமான நபர்கள்கிட்ட பேசிக்கலாம் இல்லையா? இந்த உதாரணம் சொல்றதுல நான் அவர் கீ இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். அதனால ஜெலன்ஸ்கியோட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிட்டார். அதனால உக்ரைன் கூட நெகோசியேஷனே இல்லை. மற்ற நாடுகள் சொன்னாங்கன்னா ஓகே, இல்லைன்னா இல்லை. ஏன்னா உக்ரைன்ங்கிறதுல ஒண்ணுமே இல்லை இதுக்கப்புறம். அதுக்கான காரணங்கள் இருக்கு, லைனா வருது, அடுத்தது பார்ப்போம். அது மட்டும் இல்லாம புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 28 பீஸ் பாயிண்ட் வந்து அமெரிக்கா தரப்பு சொன்னாங்களா, அதுதான் அடிப்படையா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அமெரிக்கா சொல்ற மாதிரி நடந்துக்கலாங்க அப்படிங்கிற திருப்பி ரீட்ரேட் பண்ணியிருக்காரு. திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றாரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள், அமெரிக்கா சொன்ன பாயிண்ட கடைபிடிங்கப்பா அப்படிங்கிற சொல்லிக்கிறார். அமெரிக்கா தான் இதுக்கான லே பேஸ் லே வந்து பாத்தீங்கன்னா இந்த காங்கிரீட் சிமெண்ட்லாம் போட்டு பேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் போட்டிருக்காங்க இந்த அமைதிக்கான
அந்த ஒப்பந்தத்துக்கான பேஸ்மெண்ட் போட்டது அமெரிக்கா அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாம புட்டின் அவர்கள் வந்து பண்ண கிளியரா கேட்டிருக்காரு. இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி லீகலா ரெகக்னைசேஷன் கிரீமியா, டான்பாஸ், லுகான்ஸ்க் இதெல்லாம் ரஷ்யாவோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அங்கீகரிக்கணும். அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பேசணும் அமெரிக்கா கிட்ட. அதுதான் கீ இஷ்யூ. அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அதுதான் முக்கியமா இருக்குங்க. ஸோ லுகான்ஸ்க், டொனெட்ஸ்க், கிரீமியா இது 3 ரஷ்யாவுது அப்படின்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அப்ப ஜாப்ரோசெஸ்ஸியா, கெர்சன் இருக்கு இல்லையா? அது 2 என்னது இது? அப்படிங்கிற கேள்வி. அது தனி நாடா? ஸோ அந்த தனி நாடு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புறன்னா, அவங்க போய் அடிச்சுக்குவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஏன்னா லிபரேட் ஆகல. ஃபுல்லா லிபரேட் ஆகல. அவங்க 2 பேர் தனி பீப்பிள்ஸ் ரிபப்ளிக்கா இருப்பாங்க. ஜாப்ரோசெஸ்ஸியா பீப்பிள்ஸ் ரிபப்ளிக், கெர்சன் பீப்பிள்ஸ் ரிபப்ளிக். ஸோ அவங்க நாட ரிபப்ளிக் ஒரு நாடா அவங்க அங்கீகரிக்கணும்னா, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பகுதிகள்ல அவங்க தானே கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதா? அப்படிங்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி நெறைய கேம்ஸ் இருக்கு. சும்மா உங்களுக்கு தூரலா சொல்லிட்டு போறேன். மெயினான விஷயம். அடுத்ததுக்கு வந்தாலும். அடுத்து அவர் என்ன கிளைம் பண்ணிக்கிறார்ன்னா, நான் யூரோப்புக்கு எழுதி தர தயார். எனக்கு யூரோப்லாம் அட்டாக் பண்ணணும்லாம் எந்த தேவையும் இல்ல. எந்த ஒரு எண்ணமும் இல்ல. எழுதியே தரேன் உங்களுக்கு நான் பண்ண மாட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அப்படிங்கலாம் அவர் தப்புன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, இது வந்து உக்ரைன் தரப்புலருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். இத நீங்க அனலைஸ் பண்ணாலே, ரஷ்யாக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். உக்ரைனோட டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிர்னோரங்கோ அவர்கள். ஸோ அவரு தரப்புலருந்து என்ன வந்திருக்குன்னா, ரஷ்யா புதுசா ஒரு டாக்டிக்ஸ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜிரானியம் ட்ரோன்கள் இருக்குல்ல, அது பறந்துட்டு இருக்கும்போது, அத சுடலான்னு ஒரு ஃபைட்டர் ஜெட்காரங்களோ, இல்ல வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு இருக்கிறவங்களோ ட்ரை பண்றாங்க அப்படின்னா, அந்த ஜிரான் ட்ரோன்கள் குட்டிக்கரணம் அடிச்சு அவங்க யார் சுடுறாங்களோ அவங்கள நோக்கி போய் அவங்கள இடிக்க பாக்குது. ஸோ வெடிச்சிரும். ஸோ இது போல வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிரான் ட்ரோன்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு புது டாக்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது போல, அவங்க தரப்புலருந்து செய்திகள் வருது. ரஷ்யா கிட்ட அந்த ட்ரோன் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஜிரான் ட்ரோன்கள் கண்ணி வெடிகள போடுது. ஜிரான் ட்ரோன்கள் சூசைட் அட்டாக் பண்ணுது. ஜிரான் ட்ரோன்கள் இப்ப ஹெலிகாப்டர், பிளைட் எல்லாம் வேட்டையாடுது. இந்த ஜிரான் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வைலன்ஸ் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்குது. இதுவே முடிவெடுத்து மூவிங் ஆப்ஜெக்ட் அந்த ட்ரெயின கூட வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குதுன்னு ஏகப்பட்ட அப்டேஷன் இந்த ஜிரான் ட்ரோன்கள். நின்னு விளையாடிட்டு ஈரானோட ட்ரோன் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அந்த ஒரு ட்ரோன் முடிச்சிருச்சு இந்த போரையே அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. தொ தொழில்நுட்பம் அதிகப்படியா ரஷ்யா கிட்ட இருக்கு. அதோட குவான்டிட்டி அதிகமா இருக்கு ரஷ்யா கிட்ட. இப்ப இது மட்டும் இல்ல. உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஸ்போக் பெர்சன். உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள். உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸோட ஸ்போக் பெர்சன். வொலோஷின் அவர்கள் அந்த இமேஜ் இருக்கிறார் இல்லையா? அவர்தான். ஸோ இவரு என்ன சொல்றாருன்னா, லிட்ரலாங்க தெறிச்சு ஓடுறாங்க. ரஷ்யாங்க வராங்க. 10 கிலோமீட்டர்ல இருக்கிறாங்கன்னா, 10 கிலோமீட்டருக்கு இவங்க ஓடிடுறாங்க அந்த சைடு. ரஷ்யான்னு சொன்னாலே ஓடிடுறாங்க. இது மட்டும் நம்பிட்டு. லிட்ரலா ஓடி போயிடுறாங்க. ரஷ்யன் ஆர்மி வந்துட்டாங்கன்னு சொன்னாலே ஓடி போயிடுறாங்க. இதனால தான் அவங்க உயிர காக்கிறதுக்காக ஓடி போயிடுறாங்க. இதனால தான் ஹுலைபோல் பக்கத்துல வந்துட்டாங்க. ரஷ்யா ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறாங்கன்னா, உக்ரைனியன்ஸ் ஓடிடுறாங்க. சண்டை பிடிக்க விருப்பமே இல்ல இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கெல்லாம். அப்படிங்களும் வந்து பாத்தீங்கன்னா, அவர் தரப்பு வந்து கதறி இருக்கிறாரு. ஏன்னா, அத புரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால. ஹுலைபோல் திரும்பவும் குரூப் ஆயிட்டு இருக்காங்க. உக்ரைனோட வீரர்கள டிப்ளாய் பண்ண போறாங்க. ஹுலைபோல காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புறநகரங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. டாப்லேருந்து கீழ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் குத்தல அடிச்சுட்டாங்க. ஃபுல் லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டாங்க. இது உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹுலைபோலோட அவுட்ஸ்கட்ஸ்ல வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல. இன்னைக்கு அப்டேட்ல திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ரெவர்னோபோல்லேருந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது போல டீப் ஸ்டேட் தரப்புலேருந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இது போல தொடர்ந்து முன்னேற்றம் ரஷ்ய தரப்புல இருந்துகிட்டு இருக்கு. களத்த பொறுத்தவரைக்கும் ரஷ்யாக்கு ஃபேவரா இருக்கு. ஸோ நெகோசியேஷன பொறுத்தவரைக்கும் ரஷ்யாக்கு ஃபேவரா இருக்கு. அமெரிக்காவும் அத அக்செப்ட் பண்ணிக்கிற மாரியான விஷயங்கள் தென்படுது. இப்ப இந்த போர் முடியுமா? இல்லையா? அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னொரு சைடு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுச்சு. காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ஐடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, சிரியாவோட பகுதிகள்ல தாக்குதல். ஷெல்லிங் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அங்கருந்து என்ன குரூப், யாரு என்னன்னு தெரியாம அவங்க திருப்பி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐடிஎஃப். ஸோ இதனால உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. காசா மாரி நெனச்சுட்டாங்க போல தெரியுது. அங்கலாம் சப்ளை லைன் இருக்குங்க இஸ்ரேலு. இது மாரி தனியா அண்ட குடுத்து ஒரு சைடுல மட்டும் போய் புடிச்சுக்கிற மாரிலாம் புடிச்சுக்க முடியாது. அங்கலாம் ஏகப்பட்ட குரூப் இருக்கு. சப்ளை லைன் ரொம்ப பெருசு. சிரியாவ சுத்தி வளைச்சு புடிக்கணும்னா, அது நடக்காத காரியமா மாறிரும். சும்மா ஃப்ளைட் இருக்குன்றதுக்காக கொண்டு போய் காமிச்சு குண்டு கண்ட போட்டு எல்லாம் ஜாலி பண்ணிட்டு இருக்கலாம். மத்தபடி புடிச்சு ஆள்றது அப்படிங்கிறது சிக்கல் தான். இப்ப பாப்போம். சிரியால வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்கிச்சு. இப்ப அடுத்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு
ரைடு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ரைடு பண்ணும்போது சரண்டர் ஆகக்கூடிய பாலஸ்தீன் மக்கள சுட்டுக் கொல்றாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ டமாஸ்கஸ் பகுதியில சண்டை, இங்க லெபனான்ல ஏர் ஸ்ட்ரைக்கு, திரும்பி இங்க மேற்கு கரையில ஆள்புடி இந்த மக்கள பிடிச்சிட்டு போறது, சுடுறது இது போல வேலைகள். ஸோ ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, இது இஸ்ரேலோட வாடிக்கை. இதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு இது தொடர ஆரம்பிக்குமா அப்படின்ற அச்சங்கள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. ரஷ்யா, உக்ரைனே முடிஞ்சிருச்சே. இஸ்ரேலுக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் வந்து கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுது? இந்த ஏரியாக்கெல்லாம் பிரச்சனை முடிஞ்சு அமைதி பூங்காவா மாறுமா? இல்ல வன்முறை, இந்த ரத்த பூமி, ரத்த கலவரமா மாறிடுமா? என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு 4 பேத்துக்கு யூடியூப் ப்ரமோட் பண்ணும். ஸோ உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.